சுந்தர் சி இயக்கும் மெகா பட்ஜெட் படமான சங்கமித்ராவில் ஸ்ருதி ஹாசனை ஒப்பந்தம் செஞ்சாங்க. இளவரசி சங்கமித்ராவை நடிக்க ஸ்ருதி லண்டனுக்கு போய் வால் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. மேலும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் சங்கமித்ரா படக்குழு கலந்துக்குச்சு. ஸ்ருதியும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில ஸ்ருதி படத்துல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த தகவலை தயாரிப்பாளரான தென்னாரா பிலிம்ஸ் நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கு. தவிர்க்க முடியாத சூழ்நிலையால சங்கமித்ரா படத்துல ஸ்ருதியோட பணியாற்ற முடியாமல் போனதுன்னு தயாரிப்பு தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை கேட்ட கோலிவுட்ல சின்ன பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. காரணம் ரூபாய் 250 கோடி செலவுல படம் பிரம்மாண்டமா திட்டமிடப்பட்டிருக்கு. எப்படி இவ்வளோ பெரிய வாய்ப்பை ஸ்ருதிஹாசன் இழுக்கிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகளும் எழுந்திருக்கு. இதற்கான விளக்கத்தை நேத்து ஸ்ருதிஹாசன் கொடுத்திருக்காங்க. அதுல சங்கமித்ரா மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டை இழுக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கான தனி ட்ரெயினரை வச்சு ஒரு வால் பயிற்சியும் கத்துக்கிட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு படத்தோட முழு திரைக்கதையை, அதாவது பவுண்டட் ஸ்கிரிப்ட் தரவே இல்லை. 2 வருஷங்கள் இந்த படத்துக்காக நான் ஒதுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு முழுமையா கதை தெரிஞ்சிருக்க வேணும்ல. மேலும் என்னோட புதிய இந்த படத்தோட ப்ரமோஷன்ல வேலைகள்ல முழுமையா ஈடுபடணும். அதனாலதான் என்னால இந்த படத்துல நடிக்க முடியாம போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ருதிஹாசன். எத்தனை ஹிட் கொடுத்தவர் சுந்தர் சி, அவருக்கே இவ்வளோ நிபந்தனையா அப்படின்னு கேட்குறாங்க கோலிவுட் சைட்ல இருந்து. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம NET TV4Uக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.